வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வந்து சில பிள்ளைங்களுக்கு அக்கீகா கொடுத்துட்டேன், சில பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கல. இப்ப கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. அக்கீகா என்பதை அந்த சுன்னத்தை பொறுத்தவரையில குழந்தை பிறந்து 7வது நாள் தாங்க கொடுக்கணும். 7வது நாள் நீங்க விட்டுட்டீங்க, அது வந்து ஒண்ணு காசு இல்ல அல்லது மறந்துட்டீங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, இந்த மாதிரியாக இருந்தா அடுத்த நாள் கொடுப்பதற்கோ, அடுத்த வருஷம் கொடுப்பதற்கோ, அடுத்த மாசம் கொடுப்பதற்கோ, அடுத்த வாரம் கொடுப்பதற்கோ மார்க்கத்துல எந்த ஆதாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த அக்கீகாவை யௌமுஸ் சாபி 7வது நாள் தான் கொடுக்க வேண்டும்ங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப அது தவணையாக வச்சு பின்னாலே கொடுக்கணுமா? அப்படி கொடுக்க தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்ல போறதா இருந்தா ஹஜ் பெருநாள்ல உதுஹியா கொடுப்போம். உதுஹியா என்பது எப்ப கொடுப்போம்? பிறை 10, 11, 12, 13 ஆக 4 நாட்கள். இந்த 4 நாட்களை விட்டு போட்டு ஹஜ் பெருநாள் பிற 20ல வந்து உதுஹியா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப எப்படி அந்த குறிப்பிட்ட நாள்ல அந்த வணக்கத்தை செய்ய வேண்டுமோ அதே போலதான் அக்கீகாவையும் கொடுக்க வேண்டும். எனவே அக்கீகா என்பது 7வது நாள் தான். அதை தாண்டி போச்சுன்னா கொடுப்பதற்கு உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதுக்கு ஒரு குற்றமும் அல்ல, ஒரு குற்ற செயல் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. அதனாலதான் பலரும் இந்த கேள்வி கேட்கறாங்க. அது ஒரு குற்ற செயல் அல்ல, தாராளமாக நம்ம செய்யலாம், சும்மா இருந்துக்க வேண்டியதான். சரிதானா? ஒண்ணு. அடுத்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நேமிசம் செய்வது இருக்குல்ல, உதாரணத்துக்கு வந்து என்னுடைய குழந்தை வந்து சுகப்பிரசவமா குழந்தை பிறந்தா நான் நினைச்சுவேன், அதுக்கு வேண்டி ஒரு ஆர்டர் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி நியத் வைக்கலாமா, நேர்ச்சை செய்யலாமாங்கிறாங்க. அப்படி நேர்ச்சை செய்யக்கூடாதுங்க. நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்றாங்க. நம்ம பல கட்டங்கள்ல இதே குரூப்ல நம்ம சொல்லி இருக்கிறோம். நபி வழிகொடி நகர்ல நேர்ச்சை என்பது நீங்க எது நேர்ச்சை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நேர்ச்சை செய்யாதீங்க, அது அல்லாஹ்வுடைய கதிர்ல இருந்து விதியில இருந்து எதுவுமே செய்ய மாட்டாது அப்படிங்கிறாங்க. நேர்ச்சை என்பது அது கஞ்ச இடத்திலிருந்து காசை பிடுங்கு எடுப்பதற்காக வேண்டித்தான். அதாவது கஞ்சன் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்ய மாட்டான். அப்ப அவனுக்கு அல்லாஹ் கஷ்டத்தையும் நோயையும் அதையும் இதையும் கொடுத்த உடனே அவன் என்ன செய்வான், அல்லாஹ் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி கஞ்சன் கூட என்ன செய்வான், காசை செலவு செய்வான். அதற்காக வேண்டியதான் என்னது நேமிசம் அப்படிங்கிறாங்க. எனவே இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வை நாம வந்து நிர்வகிக்க முடியாது. அல்லாஹ்வே ரப்புல் ஆலமீன் எல்லா பவரையும் விட மிக பவரானவன், எல்லா சக்தியை விட உயர்ந்த சக்தி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சக்தி உடையவனை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனை நான் டிமாண்ட் வைக்கலாமா, நாம நிர்பந்திக்கிறானா? ஒரு காலம் அது செய்ய முடியாது. எனவே இப்படிப்பட்ட நேமிசங்களை செய்ய முடியாது. பொதுவாக நேமிசம் வைக்கலாம். எப்படி வந்து அல்லாஹ்வுக்கான நான் என்ன செய்யறேன், 10 ஏழைகளுக்கு கொடுக்குறேன், ஊருக்கே சாப்பாடைக்கு போடுறேன், 10 ஆடை கொடுக்குறேன், அனாதைகளுக்கு என்ன செய்யறேன், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், அனாதைகளுக்கு என்ன செய்யறேன், சாப்பாடைக்கு போடுறேன், இந்த மாதிரியாக நினைச்சேன் நேமிசம் செய்யலாம். தவிர அதுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், وَيُوفُونَ بِالنَّذْرِ وَيَخَافُونَ يَوْمًا كَانَ شَرُّهُ مُسْتَطِيرًا وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا அப்படிங்கிற அந்த நீண்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அந்த சஹாபாக்களை பத்தி சொல்லுகின்ற பொழுது அவர் அல்லாஹ்வுக்காக செஞ்சாங்க, நேமிசம் வச்சாங்க, மறுமை நாளை அஞ்சினார்கள், அனாதைக்கும் ஏழைக்கும் கைதிக்கும் என்ன செய்தாங்க, உணவு கொடுத்தாங்க அப்படின்னு வருது. அப்ப உணவு கொடுத்ததுக்கு ஏதாவது டிமாண்ட் வச்சாங்களா அல்லாட்டா? இல்ல, மறுமைக்காக செய்தார்கள் அப்படின்னு வருது. எனவே அந்த அடிப்படையில இந்த மாதிரியான நேமிசத்தை இப்படிதான் செய்யணுமே தவிர அல்லாஹ்வை டிமாண்ட் பண்ணி எனக்கு இப்படி செய்தால் அப்படி செய்வேன், அப்படி செய்தால் இப்படி செய்வேன், அப்படி வைப்பதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.